வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு பிகினர்ஸ் வீடியோ தான். இது வந்து ஒரு பேசிக் ஸ்டிச்சிங் வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ப்ளீட் வந்து எப்படி வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளீட் வந்து எப்படி ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்து இருந்தது. நிறைய பேர் வந்து அதில் கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, பாக்ஸ் ப்ளீட்டும் இதே மாதிரி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து அப்பர் பார்ட் எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்பர் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 6 இன்ச் இருக்குது. ஓகேவா? இந்த வேஸ்ட் பார்ட்டை தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். 6 இன்ச் இருக்குது. பார்ட் இப்போ எடுத்துக்கணும். இப்போ நமக்கு நீங்கள் எவ்வளோ அகலம் உங்களுக்கு ஸ்கர்ட் இருந்தாலும் சரி, உங்கள் துணியோட அளவை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எந்த அளவுக்கு ஸ்கர்ட் பார்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணுறது மட்டும் 1 இன்ச் கேப் விடுங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த 1 இன்ச் வந்து தையலுக்காக 1 இன்ச் தான் விடணும். 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக விடுறோம். ஓகேவா? இப்போ டேப்பை வச்சு எவ்வளோ அகலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து 18 இன்ச் இருக்குது. ஸோ இந்த ஸ்கர்ட்டோட இந்த இது வந்து 18 இன்ச் நமக்கு இருக்கு. இன்ச் இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 18ல இருந்து 6 ஃபர்ஸ்ட் கழிச்சுக்கோங்க. 18ல இருந்து 6 கழிக்கும் போது நமக்கு 12 வரும். ஓகேவா? இந்த 12 திருப்பி 6ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரும்னா 2 இன்ச் வரும். ஓகேவா? நம்ம நார்மலாக உள்ள ப்ளீட்டில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு 1 இன்ச் வைப்போம், அப்புறம் 2 இன்ச் வைப்போம், அப்புறம் 1 இன்ச் வைப்போம், 2 இன்ச் வைப்போம். இந்த 2 இன்ச் வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுருவோம். வெளியில் வந்து 1 இன்ச் இருக்கிற மாதிரி வைப்போம். அது வந்து நார்மல் ப்ளீட். பாக்ஸ் ப்ளீட்க்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 2 இன்ச் இருக்குல்ல, அதை வச்சுக்கணும். நம்ம நார்மலாக காமனாக எல்லா அளவுக்கும் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு. அந்த 2 + 1 3. அதாவது 2 இன்ச்சையுமே ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு வகுத்து கிடைக்கக்கூடியதையும் நம்ம 1 இன்ச் வெளியில் வைப்போம்ல காமனாக, அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதுதான் பாக்ஸ் ப்ளீட்டு. இப்போ 3 நமக்கு வந்திருக்கு மொத்தமாக. ஓகேவா? இது எனக்கு 3 வந்திருக்கு. இதுக்கு 4 இல்லை 3க்கு கம்மியாக கூட உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு எந்த அளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 3 வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்கர்ட்டில் வந்து பார்த்துடலாம் அதை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத. இப்போ வந்து ஸ்கர்ட்டில் வந்து மார்க் பண்ண போகிறோம். நமக்கு வகுத்து கிடச்சது 2 + 1 இன்ச், டோட்டலாக வந்து 3 இன்ச் இருக்குது. இந்த 3ல் பாதி எவ்வளோ இருக்குது? 1.5. 3ல் பாதி 1.5 ஆட் பண்ணால் தான் நமக்கு 3 வரும். ஸோ முதல் வந்து 1 இன்ச் தையலுக்கு, அப்புறம் 1.5 இன்ச் வந்து அடுத்து 1.5 இன்ச், இப்படி ஃபுல்லாக 1.5 இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் ஃபுல் எண்ட் வரைக்கும் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரைட் சைடு தான். ரைட் சைடே நம்ம வந்து தச்சிடலாம். என்ன பண்ணணும்னா, இந்த 1 இன்ச் வந்து தையலுக்கானது. ஓகேவா? அதை விட்டுருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து, அதாவது இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து வெளிப்பக்கமாக நம்ம பக்கமாக ஒரு ப்ளீட் வைக்கிறோம். அப்படி இந்த சைட்ல இருந்து உள் பக்கமாக ஒரு ப்ளீட்டு. ஸோ 2 ப்ளீட் சேரும்போது நமக்கு வந்து பாக்ஸ் ஆயிடும். இதுதான் வந்து பாக்ஸ் ப்ளீட். ஓகேவா? இப்போ நார்மல் ப்ளீட்னா நம்ம என்ன பண்ணோம்னா, ஒன்று லெஃப்ட் சைடாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா லெஃப்ட் சைடாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஆனால் பாக்ஸ் ப்ளீட் பொறுத்தளவு ஒரு ப்ளீட் லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வைக்கிறீங்கன்னா இன்னொரு ப்ளீட் ரைட் சைடு அப்படி வைக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான். இப்போ இந்த ப்ளீட்டை வந்து நான் உள் பக்கமாக மடிக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ளீட்டை வந்து இப்படி உள் பக்கமாக மடிக்க போகிறேன். ஆனால் இந்த ப்ளீட்டை வெளிப்பக்கமாக மடிக்க போகிறேன். இப்படி இந்த மாதிரி மடிக்க போகிறேன். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பாக்ஸ் ப்ளீட். உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் லேசாக ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிடுங்கன்னா, ஊசி நூல் வச்சு கோர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. கை நூல் வச்சு போடுவோம்ல, ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து மேலே வைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒட்டி மட்டும் வச்சா போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இதை
வெளிப்பக்கமாக. ஒரு ப்ளீட் லெஃப்ட் சைடு, ஒரு ப்ளீட் வந்து ரைட் சைடு. அதுதான் ப்ளீட். ஒரு ப்ளீட்டுக்கு மேலே ஒரு ப்ளீட் வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒட்டி இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். அந்த ப்ளீட் பக்கத்தில் இந்த மாதிரி இப்படி ஒட்டி வச்சா போதும். அதுக்கு மேலே வைக்க வேணாம். இப்படி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்கர்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரி பாக்ஸாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு காட்டன் கிளாத்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். வேறு எந்த கிளாத்தில் நீங்கள் வந்து ப்ளீட் வச்சாலுமே உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்டிஃபாக நிற்காது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி குண்டூசி வச்சு நான் பின் பண்ணியிருக்க மாதிரி பின் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டம்லேயே அதே மாதிரி பின் பண்ணிவிட்டு நல்ல ஒரு அயன் பண்ணிவிட்டு நீங்கள் பின்னை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிஃபாக வந்து நிற்கும். ஏன்னா காட்டனை தவிர மற்ற எந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் வந்து பாக்ஸ் ப்ளீட் வச்சாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டிஃபாக நிற்காது. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அயன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாக்ஸ் ப்ளீட் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அயன் பண்ணணும். அயன் பண்ணிங்கன்னா தான் அந்த ப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நமக்கு வந்து பாக்ஸாக அந்த ப்ளீட் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து ஈவனாக வரும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.